ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொரி உருண்டை எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரி உருண்டை பண்ணுறதுக்கு நமக்கு பொரியும் வெல்லமும் இருந்தால் போதும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லமும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லத்தில் தூசி கல் எல்லாமே இருக்கும், அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அதை நம்ம வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா இந்த வெள்ளைப்பாகு கொதித்து பாகுபதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பாகை கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். கையில் நல்லா எடுக்க முடிஞ்சு நல்லா உருட்ட வரணும். உருட்டி ஒரு பாத்திரத்தில் தூக்கி போட்டிங்க அப்படின்னா நல்லா டங்குன்னு சத்தம் வரணும். பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு உருட்டுறதுக்கும் வரலை. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி உள்ள பாகுபதம் நமக்கு கிடச்சிரும். இப்போ மறுபடியும் நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சமாக அந்த பாகை தண்ணியில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா கையில் எடுக்கிறதுக்கும் வருது, நல்லா உருட்டுறதுக்கும் வருது. இப்போ ஒரு சில்வர் பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா டங்குன்னு சத்தமும் வரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எந்த கப்பில் நம்ம வெல்லம் அளந்தோமோ அந்த கப்பில் 3 மடங்கு அளவுக்கு நம்ம பொரி சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பொரியை வெள்ளத்தில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குயிக்காக நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சா மட்டும்தான் பிடிக்க முடியும். கை கொஞ்சம் சுட தான் செய்யும், அதனால் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். இதை மாதிரி எல்லா பொரியும் நம்ம உருண்டையாக உருட்டிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக பொரி உருண்டை வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.